புத்தளம் கற்பட்டி பகுதியில் ஒரு 13 வயது பொம்பளை பிள்ளை, இன்னொரு 7 வயது ஆம்பளை பிள்ளை, 2 பேரும் சகோதரங்கள், அக்கா தம்பி. அவைன்ற அப்பா அம்மான்ற கண்ணுக்கு முன்னால உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றுவதற்கு அந்த தாய் தந்தையர் எவ்வளவோ முயற்சி செய்தும் அது பலனளிக்காமல் போயிருக்கின்றது. ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்த போது அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார்கள் என்கின்ற செய்திதான் அந்த தாய் தந்தையர்களினுடைய காதுகளை எட்டியிருக்கிறது. இலங்கையில் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த தாறுமாறான காலநிலை மாற்றம், எல்னினோ என்கின்றார்கள், மழை என்கின்றார்கள், புயல் என்கின்றார்கள், நிலச்சரிவு நடக்கின்றது, பிறகு மீண்டும் திருப்ப வெயில் கொளுத்துகின்றது. இலங்கையினுடைய ஒரு பாகத்தில் வெயில் கொடுமை தாங்க முடியவில்லை, இன்னொரு பாகத்தில் மழை வெள்ளத்தின் தாக்கம் தாங்க முடியவில்லை. இப்படியான ஒரு மாறுபட்ட இந்த காலநிலை இந்த வருடத்தினுடைய இறுதி பகுதி, அடுத்த வருடத்தினுடைய ஆரம்ப பகுதி வரை நீடிக்கப் போவதாக புவியியல் வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மக்கள் எப்படி தயாராக இருக்க வேண்டும், குறிப்பாக அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்திருக்கின்ற பகுதிகளில் இருப்பவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாப்பாக பேண வேண்டும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துவிட்டது. துரதிர்ஷ்டவசமாக 2 பிள்ளைகளினுடைய உயிர்களை பலி கொடுத்து இந்த எச்சரிக்கையை இயற்கை இலங்கை மக்களுக்கு விடுத்திருக்கிறது. என்ன சம்பவம் புத்தளம் கற்பட்டியில் இடம்பெற்றது? முழுமையாக பார்க்கலாம். வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். புத்தளம் கற்பட்டி பகுதியில் தந்தையொருவர் களப்பில் மீன் பிடிப்பதற்காக விரித்த வலையை எடுத்து வருவதற்கு குடும்பமாக படகில் சென்றபோது ஒரு அனர்த்தம் இடம்பெற்றிருக்கிறது. பெற்றோர் அந்த குழந்தைகளை மீட்பதற்கு எவ்வளவு போராட்டம் நடத்தியும் அது இறுதியிலே பயனற்று போயிருக்கிறது. இவர்கள் ஏன் குடும்பமாக போனார்கள் என்கின்ற கேள்விக்கு உண்மையில் அதில் யாரை குற்றம் சுமத்துவது என்று தெரியவில்லை. பெற்றோர்களையா அல்லது விதியையா? கற்பட்டி களப்பில் இந்த படகு கவிழ்ந்ததில் இந்த 2 சிறுவர்களும் மரணித்திருக்கிறார்கள். கணவன் மனைவி இருவரும் சிகிச்சைக்காக வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உயிரிழந்தவர்கள் 15, 13 மற்றும் 7 வயதுடைய 2 சிறுவர்கள் என்று இப்பொழுது தெரிய கிடைத்திருக்கிறது. கற்பட்டி களப்பினுடைய கொடேபிட்டிய தீவிற்கு அருகில் மீன் பிடிப்பதற்காக விரிக்கப்பட்டிருந்த வலையை எடுப்பதற்காக 2 சிறுவர்களும் குறித்த தாய் தந்தையரும் நேற்று மதியம் படகு ஒன்றில் சென்றிருக்கிறார்கள். மதிய வேளையில் சிறுவர்களையும் அழைத்து கொண்டு அந்த மீன்பிடி வலையை எடுப்பதற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை. இந்த சம்பவத்தின் போது அந்த பகுதியில் அவர்கள் சென்று கொண்டிருந்த போது அந்த பகுதியில் பலத்த காற்று வீசி இருக்கின்றது. ஏற்கனவே புவியியல் துறை இந்த எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றது. குறிப்பாக யாழ்ப்பாண புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா மிக தெளிவாக நேற்றைய தினம் தன்னுடைய முகப்புத்தகத்தில் பதிந்திருந்தார். நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது, பலத்த காற்று வீசுகின்ற வாய்ப்பு இருக்கின்றது என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார். தன்னுடைய அந்த பதிவுகளில் அவர் எப்பொழுதும் மலையக உறவுகளையும் கடற்றொழில் செய்கின்ற நண்பர்களையும் எச்சரிப்பது வழக்கம். அதுபோலவே அவர் எச்சரித்திருந்தார். அதை இப்படியான நிலைமைகளுக்கு மத்தியிலும் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக இப்படி சென்று தங்களுடைய உயிர்களை பணயம் வைத்துக் கொள்கிறார்கள். இந்த சம்பவத்தின் போது பலத்த காற்று வீசியிருக்கின்றது. இதன் காரணமாக அந்த வெள்ளம் கவிழ்ந்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருந்தார்கள். அந்த வேளையில் அந்த தாய் தந்தையரில் கணவர் ஒரு பிள்ளையை காப்பாற்றியுள்ளதுடன் மற்றைய பிள்ளையை மனைவி பிடித்து கொண்டு கரைக்கு நீந்தி செல்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதாவது 2 பிள்ளைகளையும் இருவரும் ஒரு மாதிரி பிடித்திருக்கின்றார்கள். ஆனால் அதற்கிடையில் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக வந்த படகு ஒன்றில் இருந்தவர்கள் கவிழ்ந்த படகை பார்த்து அந்த பகுதியை சோதனையிட்ட போது விபத்துக்குள்ளான அந்த தாயையும் பிள்ளைகளையும் கண்டிருக்கிறார்கள். தந்தையையும் தாயையும் பிள்ளைகளையும் கண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அருகில் சென்றபோது இருவரும் நீரில் மூழ்கியபடி இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அந்த 2 பிள்ளைகளையும் படகில் இருந்தவர்கள் மீட்டிருக்கிறார்கள். அதாவது தாய் தந்தையர்கள் அவர்களை பிடித்திருந்த போதிலும் அவர்கள் மூழ்கிய நிலையில்தான் அவர்களை பிடித்து வைத்திருந்ததாக கூறப்படுகின்றது. அவர்களால் அதற்கு மேல் முடியவில்லை. அவர்களை தூக்கி வைத்து நீந்தி கொண்டிருக்க முடியவில்லை. அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது பெண் மற்றும் பிள்ளையை தனது அந்த நெஞ்சில் வைத்து கொண்டு மிதந்து கொண்டிருந்த அந்த பெண்ணையும் மீட்டிருக்கின்றார்கள். அதற்கு பிறகு
அவர்களையும் படகிலேற்றி கரைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். எவ்வாறாயினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கும் போதே குறித்த 2 பிள்ளைகளும் உயிரிழந்திருந்ததாக போலீசார் தெரிவித்திருந்தார்கள். இவ்வாறு உயிரிழந்தவர்கள் 7 வயதுடைய சிறுவனும் 13 வயதுடைய சிறுமியும் என்பதுதான் மிகப்பெரிய சோகத்தை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த எல் நினோ பிரச்சினை இலங்கையில் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது. சில தினங்களுக்கு முன்பதாக நிலச்சரிவு இடம்பெற்றிருந்தது, மழை வெள்ளம் போன்ற பிரச்சனைகள் இடம்பெற்றிருந்தன. தெளிவாக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா நேற்றைய தினம் தன்னுடைய பதிவிலே தெரிவித்திருந்தார். வங்காள விரிகுடா கடற்பகுதி வெப்பமடைய தொடங்கி இருக்கின்றது. அந்த கடற்பகுதி வங்காள விரிகுடா கடற்பகுதி 28 பாகை செல்சியஸ் என்கின்ற அளவுக்கு வெப்ப அதிகரிப்பை கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே நேற்றைய தினம் பிற்பகல் முதல் எதிர்வருகின்ற 16ஆம் திகதி வரை பிற்பகல் வேளைகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களினுடைய கணிசமான பகுதிகள் வெப்பச்சலன மழையை பெறும் வாய்ப்பு இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே மாதிரி முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களினுடைய சில பகுதிகளுக்கும் மழை கிடைக்கும் என்று எச்சரித்திருந்தார். அதேவேளை இன்றைய தினம், அதாவது 13ஆம் திகதி 8ஆம் மாதம் 2026 கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார், திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களில் கணிசமான பகுதிகள் மழையை பெறும் என்று அவர் தெரிவித்திருந்தார். இது வெப்பச்சலன செயற்பாட்டினால் கிடைக்கும் மழை என்பதனால் இடிமின்னல் நிகழ்வுகளோடு கூடியதாக இருக்கும். ஆகவே இடிமின்னல் தொடர்பாகவும் அவதானமாக இருக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். அதேவேளை இலங்கையின் மத்திய, தெற்கு, மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களுக்கு தற்போது கிடைக்கும் மழை எதிர்வரும் 17/8/2026 வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவும் குறிப்பிட்டிருந்தார். அவர் கூறிய இந்த இடங்களுக்குள் மேல் மாகாணமும் அடங்குகின்றது. இலங்கையின் மத்திய, மேற்கு, தெற்கு, சப்ரகமுவா மாகாணங்கள் தற்போது கிடைக்கின்ற மழையை எதிர்வரும் 17ஆம் திகதி வரை பெறும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே புத்தளம் வருகின்ற பகுதிகளும் இதற்குள் தான் இருக்கின்றன. அங்கு இருப்பவர்கள் உண்மையில் எச்சரிக்கையோடு இருந்திருக்க வேண்டும். அந்த எச்சரிக்கைகளையும் தாண்டி ஏன் கடலுக்கு நீங்கள் செல்கின்றீர்கள்? கடற்றொழில் உறவுகளே, உங்களுடைய நிலைமைகள் புரியும். ஆனால் அவை எதுவும் உங்களுடைய உயிருக்கு மேலானது அல்ல. உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம், வாழ்வாதாரத்திற்காக நீங்கள் தொழிலுக்கு செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கலாம். ஆனால் உயிருக்கு மேலாக அவை எதுவும் இல்லை. ஆகையால் உங்களுடைய உயிர்களை பாதுகாத்து உங்களுடைய தொழில்களுக்கு ஏதாவது மாற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் ஒரு உயிரிழப்பு இவ்வாறு இடம்பெறக்கூடாது. அதுபோல மலையகத்தில் இருக்கின்ற உறவுகளும் நிலச்சரிவிலிருந்து உங்களை முற்பாதுகாத்து கொள்ளுங்கள். தேவையான பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகருங்கள். எப்பொழுதெல்லாம் இந்த முன்னறிவித்தல்கள் வருகின்றதோ அவ்வப்பொழுதெல்லாம் அவதானத்தோடு இருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த எல் நினோ பிரச்சினை பசிபிக் பிராந்தியத்திலே உருவாகி இருக்கிறது. நினோ பிராந்தியம் 3.4 வெப்பநிலை 2.89 பாகை செல்சியஸ் என்கின்ற அளவில் அதிகரித்திருக்கிறது. ஆகவே அரபிக்கடல் பகுதியில் இந்து சமுத்திர வெப்பச்சுட்டன், இந்து சமுத்திர இருமுனை 0.71 என்கின்ற நேர்முறை பெருமானத்தை எட்டியிருப்பதாக பேராசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார் தன்னுடைய பதிவிலே. ஆகவே இம்முறை அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட இலங்கையின் பல பகுதிகளுக்கும் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு தருணம் இந்த வருட இறுதி வரை காத்திருக்கின்றது. எல் நினோ இந்து சமுத்திர இருமுனை மற்றும் தாளமுக்க செயற்பாடுகளினால் அதிக கனமழையும் அதனோடு இணைந்த வெள்ளம் மற்றும் அதனோடு இணைந்த நிலச்சரிவு நிகழ்வுகளும் எதிர்வரும் அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இந்த எல் நினோ அதிதீவிர வானிலை நிகழ்வின் காரணமாக உருவாக்கக்கூடிய வெள்ள அனர்த்தத்தை எதிர்கொள்வதற்கு இன்னமும் தயார் நிலைகள் எதுவும் செய்யப்படவில்லை என்கின்ற வருத்தத்தையும் பேராசிரியர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நடவடிக்கைகள், அதே போல வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளிலே இந்த வெள்ள அனர்த்தத்தை தவிர்ப்பதற்கு இந்த குளங்கள் முக்கிய வகிபாகங்களை கொண்டிருக்கின்றன. அந்த குளங்களில் தூர்வாருகின்ற நடவடிக்கைகள் ஒழுங்காக எப்பொழுதும் இடம்பெறுவதே இல்லை. ஏதாவது ஒரு சாட்டிற்கு அல்லது ஏதாவது ஒரு அழுத்தம் வருகின்ற பொழுது மாத்திரம் ஒரு குளத்தை தூர்வாருவார்கள், பின்னர் அதனை கிடப்பிலே வைத்து விடுவார்கள். அவை உண்மையில் தூர்வாரி ஒழுங்காக பராமரிக்கப்படுமாக இருந்தால் வெள்ள அனர்த்தங்களின் போது உண்மையில் கணிசமான அளவுக்கு வெள்ளம் அந்த குளங்களிலே தேங்கி ஊருக்குள் வருவது தடுக்கப்பட்டு இடம்பெறுகின்ற அழிவுகள், பேரழிவுகள் தடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இவற்றையெல்லாம் கவனத்தில் எடுப்பார்களா என்பது பெரியதொரு கேள்விக்குறி. இருந்தாலும் பொதுமக்கள் நீங்கள்
உங்களால் எவ்வளவு முடிந்தளவு பாதுகாப்பாக இருக்க முடியுமோ அவ்வளவு பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். இந்த காலப்பகுதிகள் தொடர்பாக மிகவும் விழிப்பாக இருங்கள். அந்த செய்திகளை எங்கெங்கெல்லாம் பெற முடியுமோ அந்தந்த இடங்களை நோக்கி உங்களுடைய கவனத்தை குவித்து வைத்திருங்கள். இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். இந்த சம்பவம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.